நாங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு வந்தா பதறிட்டாங்க, பயந்துட்டாங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் முதல்ல ஓடி முதலமைச்சர் போய் யார் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அவரை தொட்டா முதலமைச்சர் குடும்பம் மாட்டிக்கும். நாங்க 50,000 கோடி ரூபாய் அடிச்சு வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கல, நீங்க தான் ஒழிச்சு வச்சுக்கீங்க. நாங்க தூய சக்தி, தலைவர் சொன்ன தூய சக்தியோட நாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ₹1 செலவு பண்ணாமல் ஒரு மாநாட்டத்துல 20 லட்சம் பேர் வராங்க. எங்க தலைவர் அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளை நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு எங்க தலைவருடைய கட்டளையில இருந்து ஒரு மாசத்துல ஆனந்தன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செங்கோட்டையன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கட்சியில இருக்க ஒட்டுமொத்த மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறது கூட நாளைக்கு தெரியும். நாங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு வந்தா பதறிட்டாங்க, பயந்துட்டாங்கிறாங்க. ரைடு வரும்போது யாரா என்ன பண்ணாங்க பேண்ட்லங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மீடியா மிரட்டிட்டாங்க. மிரட்டும் போது யாரா என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அது வாயில சொல்ல முடியாது, உங்களுக்கே தெரியும். கார்ல எப்படி அழுதாங்கன்னு தெரியும், எப்படி நடுக்காங்கன்னு தெரியும், யாரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்கன்னு தெரியும். ஹாஸ்பிட்டல் முதல்ல ஓடி முதலமைச்சர் போய் யார் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியும். ஏன்னா அவரை தொட்டா முதலமைச்சர் குடும்பம் மாட்டிக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. சோ இந்த மிரட்டல், இந்த பதட்டம் தான் திமுக இருக்கணும். ஏன்னா நாங்க 50,000 கோடி ரூபாய் அடிச்சு வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கல, நீங்க தான் ஒழிச்சு வச்சுக்கீங்க. உங்களுக்கு தான் மிரட்டல் இருக்கு, எங்களுக்கு இல்ல. நாங்க தூய சக்தி, தலைவர் சொன்ன தூய சக்தியோட நாங்க என்னதான் பயப்படுறீங்க. ஆனா ஆனந்த் இந்த வீட்டுல போறோம்னா குங்கும பட்டி இருக்கும், திருநூறு இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு போறோம். ஒரு 50 போட்டோ இருக்கும், சாமி போட்டோ இருக்கும், அவ்வளவுதான் இருக்கு அவர் வீட்டுல. ஆனா உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்குங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். அமைதியா இருந்ததுக்கான மீட்டிங் நாளை நடக்கும். ஏன் அமைதியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு எங்க தலைவருடைய கட்டளையில இருந்து ஒரு மாசத்துல ஆனந்தன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, செங்கோட்டையன் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, நாங்க என்ன செஞ்சுட்டு இருந்தோம், கட்சியில இருக்க ஒட்டுமொத்த மாவட்டத்தில் செஞ்சிருக்கிறது கூட நாளைக்கு தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு ஒன்றிய செயலாளர், நகர செயலர், வார்டு செயலரோட மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது. மைக்ரோ லெவல் எந்த கட்சியில் இருக்க பண்ணி இந்த ஒரு மாசம் என்ன செஞ்சங்கிறது நாளைக்கு தெரியும். உங்களுக்கு மீட்டிங்ல நாளைக்கு தலைவருடைய பேச்சுல தெரியும்.